அண்மை செய்தி சென்னை ராயப்பேட்டையில் காவலரை சரமாரியாக தாக்கிய திமுக சென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் என் துரை. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவலரை திமுக மாவட்ட துணை செயலாளர் தாக்கியிருக்கிறார். அதன் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருட்டு வழக்கில் கைதான அப்பு என்பவரை புறங்காவல் நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து வந்து தாக்கிய என் துரை. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் காவலரை தாக்கிய திமுக மாவட்ட துணை செயலாளர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், காவலரை திமுக மாவட்ட துணை செயலாளர் தாக்கி இருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் அர்ஜுன் சிங் என்பவர் சென்னை ராயப்பேட்டை அஜந்தா பேருந்து நிறுத்தம் அருகே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அப்பு என்ற திருட்டு வழக்கில் தொடர்புடைய நபரை அப்பகுதி மக்கள் பிடித்துக் கொடுத்தனர். அவர் மீது தாக்குதலும் பொதுமக்கள் நடத்தியிருக்கின்றனர். காவலர்கள் சம்பந்தப்பட்ட அப்புவை அருகே உள்ள போலீஸ் புறக்காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தனர். அப்போது அப்பகுதிக்கு வந்த திமுக சென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் என் துரை திருட்டு வழக்கில் தொடர்புடைய அப்புவை புறக்காவல் நிலையத்திலிருந்து வெளியே இழுத்து அடித்திருக்கிறார். இதை தடுக்க முற்பட்ட காவலர் அர்ஜுன் சிங்கை தாக்குதல் நடத்தியிருக்கிறார். 40க்கும் மேற்பட்ட திமுக குண்டர்கள் காவல்துறையின் தாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அப்புவை சென்னை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட குற்றவாளியை காவல்துறை தாக்கிய சம்பவம் பெருவரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் ராயப்பேட்டையில் காவலர் மீது தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகியால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தி சென்னை ராயப்பேட்டையில் காவலரை சரமாரியாக தாக்கிய திமுக சென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் என் துரை. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவலரை திமுக மாவட்ட துணை செயலாளர் தாக்கியிருக்கிறார். அதன் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருட்டு வழக்கில் கைதான அப்பு என்பவரை புறங்காவல் நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து வந்து தாக்கிய என் துரை. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் காவலரை தாக்கிய திமுக மாவட்ட துணை செயலாளர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், காவலரை திமுக மாவட்ட துணை செயலாளர் தாக்கி இருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் அர்ஜுன் சிங் என்பவர் சென்னை ராயப்பேட்டை அஜந்தா பேருந்து நிறுத்தம் அருகே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அப்பு என்ற திருட்டு வழக்கில் தொடர்புடைய நபரை அப்பகுதி மக்கள் பிடித்துக் கொடுத்தனர். அவர் மீது தாக்குதலும் பொதுமக்கள் நடத்தியிருக்கின்றனர். காவலர்கள் சம்பந்தப்பட்ட அப்புவை அருகே உள்ள போலீஸ் புறக்காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தனர். அப்போது அப்பகுதிக்கு வந்த திமுக சென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் என் துரை திருட்டு வழக்கில் தொடர்புடைய அப்புவை புறக்காவல் நிலையத்திலிருந்து வெளியே இழுத்து அடித்திருக்கிறார். இதை தடுக்க முற்பட்ட காவலர் அர்ஜுன் சிங்கை தாக்குதல் நடத்தியிருக்கிறார். 40க்கும் மேற்பட்ட திமுக குண்டர்கள் காவல்துறையின் தாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அப்புவை சென்னை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட குற்றவாளியை காவல்துறை தாக்கிய சம்பவம் பெருவரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் ராயப்பேட்டையில் காவலர் மீது தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகியால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.